வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எஸ்ஜிடி நியமன தேர்வு பேப்பர் 1க்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 டெஸ்ட்டு கொண்ட ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆனது 24/2/2024 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஜிடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 1700 ப்ளஸ் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தகுதி தேர்வு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் வந்து போஸ்டிங் போட போகிறாங்க. அது கூட அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாஸ் பண்ண இயரை பொறுத்து வெயிட்டேஜ் மார்க்கானது ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது வந்து 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்தை தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களால் முடியும் அப்படின்னா 11th and 12th வந்து தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வெயிட்டேஜ் எங்கே அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா 9th and 10th. ஓகேங்களா? 9th and 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா 40% ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9th and 10th வந்து 40% கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து 11th and 12th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20% கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ 60 ஆச்சு. மீதி 1லிருந்து 8 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 40% ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தம் இது 100%. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டிய ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை மட்டும் நல்லா தரவாக தெளிவாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 80% ஆஃப் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 150க்கு 80% வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் பார்த்துக்காங்க. அந்த மார்க்கை நீங்கள் எடுத்தாவே உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பானது 100% கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நான் 11th and 12th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் படிங்க. இல்லை சார் நான் இப்போ தான் சார் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 10th வரைக்கும் படித்தா போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி. ஓகேங்களா? வாரம் 2 டெஸ்ட்டுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 மார்க். தமிழ் 30 கொஸ்டின், இங்கிலீஷ் 30 கொஸ்டின், மேக்ஸ் 30 கொஸ்டின், சயின்ஸ் 30 கொஸ்டின், சோஷியல் சயின்ஸ் 30 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் பாருங்கள். இந்த ஆர்டரில் தான் வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? தமிழ் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கிலீஷு, மேக்ஸு, அதேமாரி வந்து சயின்ஸு, நெக்ஸ்ட் வந்து சோசியல். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை வந்து நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6 வந்து 3 டெஸ்ட் எழுதுவீங்க. அது முடிஞ்சு அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. இங்கிலீஷ் அதேமாதிரி 3 டெஸ்ட் எழுதிங்க, முடிஞ்ச அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் வரும். ஓகேங்களா? டாபிக் வைஸ் டெஸ்ட் வரும். ஸோ இந்த டாபிக் படிச்சுன்னா 1 மார்க், இந்த டாபிக் படிச்சுன்னா 2 மார்க். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. இந்த டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 999 ரூபா. இந்த வீடியோக்கும் கீழே இந்த ஸ்டடி பிளானுக்கான லிங்க் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அந்த ஸ்டடி பிளானே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகே, ஹவு டு ஜாயின் இந்த டெஸ்ட் பேஜ் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு முழுக்க புதிய பாட புத்தகம் மட்டும்தான். ஓகே, தமிழ் பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வந்து 10th வரைக்கும், மேக்ஸ் 10th வரைக்கும், சயின்ஸ் 10th வரைக்கும், சோஷியல் சயின்ஸ் வந்து 10th வரைக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் கிடைக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th and 12th நாங்கள் அப்டேட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் வரும். அதேமாதிரி ஒரு டெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் எழுதி பார்த்துக்கலாம். PDF கொஸ்டின் அனுப்பிடுவோம். ஸோ PDF கொஸ்டின் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆன்லைன்லேயும் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் டெஸ்ட் வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெட்டு பேப்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் எல்லாமே உங்களுக்கு கலந்து வச்சுருவோம். ஸோ கிட்டத்தட்ட கடைசி பாஸை மாற்றிங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் தான். ஓகேவா? நீங்கள் கடைசி வரைக்கும் படிக்காதீங்க. ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடியே படித்து முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும். டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்க்கணும், தப்பாக மட்டும் திருத்திக்கணும். ஓகே, இதை மட்டும் ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் 120+ மார்க் போடலாம். 120+ மார்க் எடுத்துட்டா நீங்கள் கண்டிப்பாக ஜாப். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் போய் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே இந்த நம்பர் இருக்கும். ஓகேங்களா? 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம், படிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக வேலைக்கு போகிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைக்கு போகாமல் ஃபுல் டைம் உட்காந்து படிக்க முடிச்சு அப்படின்னா
இந்த 4 மாதம் ஓகேங்களா எக்ஸாமுக்கு மட்டும் படிங்க ஓகேங்களா. கரெக்டாக ஒரு 120 நாள் இருக்குது. இந்த 120 நாள் கரெக்டாக கான்செப்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. வாய்ப்புகள் என்பது ஒரே ஒரு டைம் தான் கிடைக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்காங்க ஓகேங்களா. தமிழ் தகுதித் தேர்வை பொறுத்த வரைக்கும் 10th புக்கு மட்டும் படித்தா போதுமானது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படியே அப்ளை பண்ணுற விஷயமா இல்லை எஸ்ஜிடி பற்றி உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.